இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் ஆவியாரின் துறவும் உங்கள் அனைவரோடும் இருக்கிறதாக. இன்றைய வழிபாடு திருமொழி வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 4 பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த புனிதமான திருவிழாவில் பங்கேற்க நம் அனைவரையும் திரு அவையின் பெயரால் வாழ்த்தி அழைக்கின்றார் அருள் பணியாளர். இப்போது ஒளி வழிபாடு தொடங்குகின்றது. இப்போது மின்விளக்குகள் அணைக்கப்பட்டு தீ மந்திரிக்கப்படுகிறது. தொடக்கம் 1:3 கடவுள் முதலில் படைத்தது ஒளியை தான். அன்று முதல் இன்று வரை ஒளியானது நம் வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாக மாறிவிட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வு கடந்து சென்ற புனிதருக்கு இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூறுவதால் சாவி மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனை வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த மகளையால் நம்பிக்கையால் மீதும் ஆட்சியை பேரொழி சுதந்திர செய்கிறேன். புனிதப்படுத்தியவர்களும் இவ்வாறு பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தை மீது கொண்டாவரால் நாங்கள் பற்றி ஏறுவோமாக. அதனால் உண்மையான உள்ளத்தோடு முடிவில்லா ஆட்சிகளாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். பாஸ்காத்திரி உயிர்த்த இயேசுவை குறிக்கின்றது. அதன் மீது அருட்பணியாளர் எழுத்தாணியால் சிலுவை அடையாளம் வரைந்து இயேசுவின் சிலுவைக்கும் உயிர்ப்புக்கும் உள்ள உறவை உணர்த்துகின்றார். தமிழ் எழுத்தாகிய அகரம் என்ற முதல் எழுத்தை பாஸ்காத்திரியில் வைக்கப்பட்டுள்ள சிலுவையில் 5 மணிகளை பதிப்பதன் மூலம் இயேசுவின் 5 திருக்காயங்களையும் திரு அவை மகிமைப்படுத்துகின்றது. இவ்வாறு பாஸ்காத்திரி தயாரிக்கப்பட்ட பின் மந்திரிக்கப்பட்ட தீயிலிருந்து பாஸ்காத்திரி ஏற்றப்படுகின்றது. கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமுமே ஆமென். தம்முடைய மாட்சிக்கு உரிய காரியங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். ஆட்சியிலும் இருக்கிற கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. கிறிஸ்துவின் ஒளி நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ நன்றி.
கிறிஸ்துவின் ஒளியிலோ இறைவனுக்கு நன்றி. எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருச்சடங்கு அத்தியாயங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது. ஒருபோதும் வரையாத இந்த விழிவில் உன் திருமகன் கிறிஸ்துவேதான் பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித குலத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையான செயலாற்றுகிறேன். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தேன். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகத்தின் தொடக்கத்திலேயே தூய் ஆவியார் அதன் அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரு வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகி அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தேன். இறைவா, பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்க செய்தேன். திருமணக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்க செய்தேன். இறைவா, உன் திருமகன் யோவானா திருமணக்கு பெற்று தூய் ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய போது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் விளைந்துவிடச் செய்தார். தமது உயிர் போக்க வேண்டும். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உங்கள் திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்திடும். இது தண்ணீர் ஒரே திருமகனின் அருளை தூய் ஆவியார் என்று பெற்றுக்கொள்ள செய்திடும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவு பெற்று தண்ணீராலும் தூய் ஆவியாராலும் புதுதிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய் ஆவியாரின் ஆற்றல் உன் திருமகன் வழியாக இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தருவார்களாக. உமோடு தூய் ஆவியார் முடிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்ய அவர் வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.